இந்த மண்ணில் பாசிச சக்திகளையும் பார்ப்பன பனியா கும்பலையும் இந்த மண்ணிலே ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பெரியாரின் வாரிசுகள், இது பெரியாரின் பூமி என்று எச்சரிக்கை விடுக்கிற அளவிற்கு கோவை மண்ணை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பெரியாரின் வாரிசுகளுக்கு திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் உங்களை நெஞ்சார பாராட்டுகிறோம். அன்பார்ந்த உறவுகளே, இந்த நாட்டை மெல்ல மெல்ல காவி பாசிசம் சனாதன கும்பல்கள் இந்த மண்ணை ஒரு காவிமயமாக்குற அரசியலை முன்னெடுத்து பெரியாரினுடைய அரசியலை, திராவிட அரசியலை இந்த மண்ணிலே தகர்ப்பேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே சீமானவர்கள் நான் பார்ப்பன கடப்பாறை கொண்டு பாலடைந்த திராவிட கோட்டையை தகர்ப்பேன் என்று தமிழ்நாட்டு மண்ணை எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். தமிழ்நாட்டிலே பெரியாரை வீழ்த்துவேன், பெரியாரை கருவறுப்பேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த மண்ணில் பார்ப்பன எடுபிடிகள், பார்ப்பன கைக்கூலிகளை பெரியாரின் மண்ணில் அவர்களுக்கு கல்லறை கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாம் முடிவெடுத்திருக்கிறோம். இல்லை இல்லை, இது பார்ப்பன பூமி அல்ல, இது பெரியாரின் பூமி என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம். ஏதோ நாம் இங்கே யாருக்கும் காசு கொடுத்து மாநாட்டுக்கு அழைத்து வரவில்லை, யாருக்கும் ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கொடுத்து இந்த மாநாட்டிற்கு யாரையும் அழைத்து வரவில்லை. நாம் கொள்கை தெளிவோடு பெரியாரின் அரசியலை முன்னெடுத்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக கொள்கை வாரிசுகளாக இந்த மாநாட்டில் நாம் கூடியிருக்கிறோம். எங்கேயும் சலசலப்பில்லை. ஆனால் இந்த மாநாட்டை நிறைய பேர் சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சாவுமணி அடிக்கிற அளவில் மிக கருத்தியலோடு கொள்கை தெளிவோடு இந்த மண்ணில் நாம் பெரியார் அரசியலை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் நம்முடைய வரலாற்று கடமையாக இருக்கிறது. தோழர்களே, சொல்கிறார்கள் இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண் என்று சொல்லுகிறார்கள். ஆம், பெரியார் மண் தான். உங்களை குழி தோண்டி புதைக்கிற மண் பெரியார் மண், உங்களுக்கு கல்லறை கட்டுகிற மண் பெரியார் மண். இல்லை இல்லை, பெரியார் ஈவேரா இல்லை, பெரியாரை ஈர வெங்காயம் என்று பெரியாரை இந்த மண்ணில் மிக கேவலமாக பெரியாருடைய அரசியலை மிக மோசமாக இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு நாம் தமிழர் கூட்டம் பெரியாரை இந்த மண்ணில் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் பெரியாரை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறேன் தோழர்களே, இது மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் பாசிச சனாதனத்தை வேரூண்டுவதற்காக கொள்ளைப்புறமாக பார்ப்பானிடத்திலே மண்டியிட்டு சில ஈனப்பிறவிகள், சீமான் போன்ற ஈனப்பிறவிகள் ஈழ மக்களை அவர்கள் பிணத்தின் மீது அரசியல் செய்து ஈழ மக்களை அவர்களுடைய இனப்படுகொலை வைத்து சில்லறை புரக்கிய சீமான், இந்த இனத்தை காட்டிக் கொடுத்த சீமான் பெரியாரை வீழ்த்துவேன் என்று நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். பெரியார் மண்ணிலே யாரை வீழ்த்த? இன்னும் சில பேர் சினிமா கலாச்சாரத்தில் சினிமாவில் மூழ்கி போனவர்கள் 4 படத்தில் நடித்துவிட்டு இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்று இன்றைக்கு அவர்களெல்லாம் இன்றைக்கு முதல்வர் கனவுலே இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்ப துடிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இளைஞர்களை ஒரு ரசிகர் மோகத்தில் ஒரு சில்லறைத்தனமான அரசியலை முன்னெடுத்து இந்த நாட்டினுடைய அரசியலை சீர்குலைக்கிற சில்லறை பயல்கள், தற்கூரி கூட்டம் இந்த நாட்டினுடைய அரசியலை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் ஒரு பக்கம் அவர்கள் பின்னாலே குடித்துவிட்டு கும்மாளம் அடித்துக் கொண்டு
ஒரு அரசியல் புரிதல் இல்லாத தர்கூரி கூட்டங்களை இன்றைக்கு ஒரு அரசியலை சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு கேவலமான அரசியலை இந்த மண்ணில் விதைக்கிறார்கள். கரூரிலே ஒரு சம்பவம், 41 உயிர்கள் பலியாகி போனது. ஆனால் இந்த மண்ணில் மீண்டும் அவர்களுக்கு பின்னாலே இளைஞர்கள் திரள்கிறார்கள். ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு கூட இந்த மண்ணிலே இளைஞர்களுக்கு திராணி இல்லை. 41 உயிர் செத்துவிட்டது, 41 உயிர் பிரிந்து விட்டது. அவர்களை கேள்வி கேட்பதற்கு இங்கே இளைஞர் கூட்டம் தயாராகவில்லை. மேட்டுப்பாளையத்தில் 17 உயிர் தீண்டாமை சுவரிடிந்து இந்த மண்ணிலே 17 அப்பாவி அருந்ததியர் மக்கள் உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு இந்த மண்ணிலே என்ன நீதி? இதே கோவை மண்ணிலே 17 அப்பாவி உயிர்கள் அருந்ததியர் மக்கள் நள்ளிரவிலே உறவிங்கிக் கொண்டிருக்கிற போது, ஆனால் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், இந்த மண்ணை ஆளுகிறவர்கள் துளி அளவும் கூட இந்த மக்களை ஒரு மனிதர்களாக மதிக்காத ஏதோ ஆடு மாடுகளைப் போல, காக்கா குருவிகளைப் போல இந்த மண்ணை, இந்த மக்களை அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும். இவர்களுக்கெல்லாம் நாம் சரியான சவுக்கடி கொடுக்க வேண்டும். எனவேதான் இந்த அரசியலில் நாம் புரிந்து கொண்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நம்ம மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அருந்ததியர் மக்களை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக திரட்டுகின்ற வரலாற்று பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திராவிட பிள்ளைகளுக்கும் உண்டு. சொல்கிறார்கள், பெரியாரை வீழ்த்துவேன். ஏன் அண்மையிலே கூட ஈரோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தபோது கூட எங்கோ இருந்து விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து பிழைக்க வந்த வந்தேரிகள் என்று வாய்க்கூசாமல் பேசுகிறான் வந்தேரி சீமான். விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து இவர்கள் மலமல்ல வந்த சாதி என்று இந்த மண்ணில் இவர்கள் பூர்வீக குடியல்ல வந்தேரிகள் என்று வாய்க்கூசாமல் வரலாற்றுக்கு புறம்பாக பேசுகிறான் சீமான். எனவேதான் சொல்லுகிறோம், பல முறை நாங்கள் வரலாற்று பூர்வமாக சீமானுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்கள், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அருந்ததியர் மக்கள், இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள். இந்த மண்ணிலே தான் நமக்கான வரலாறு உண்டு, நமக்கான பண்பாடு உண்டு, நமக்கான இலக்கியம் உண்டு. ஆனால் ஏதுமறியாத மக்களை, அப்பாவி மக்களை, படிக்காத மக்களை, கல்வி அறிவில்லாத மக்களை மிக ஏளனமாக எளிமையாக இந்த மக்களை கேட்பதற்கு எவன் இருக்கிறான்? இந்த மக்களை தொட்டால் எவன் இருக்கிறான்? இந்த மக்களை பேசினால், இழிவுபடுத்தி பேசினால் எவன் இருக்கிறான் என்று அவன் எகத்தாளமாக பேசுகிறான். சீமானுக்கு சொல்லுகிறேன், அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டன் காலம். சீமானை கேள்வி கேட்கிற தலைமுறையாக இந்த தலைமுறை வளர்ந்து விட்டது. பார்ப்பனியத்தை கேள்வி கேட்கிற தலைமுறையாக இந்த தலைமுறை வளர்ந்து விட்டது. நாங்கள் ஏதோ தர்கூரி கூட்டங்கள் அல்ல, முட்டாள் கூட்டங்கள் அல்ல. கரும்சட்டை படையை உருவாக்கி இந்த மண்ணிலே கருத்தியல் ரீதியாக ஒரு அரசியலை முன்னெடுக்கிற வெண்மணியின் தம்பிகள். சீமானுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன், சீமானின் பல்லு படால உடைச்சிரும், வாய் கிழிஞ்சிரும். வரலாறை இழிவாக பேசாத. இந்த மக்களை பார்த்து நீ இழிவாக பேசினா அடுத்த முறை நீ எந்த சேரிக்குள்ளேயும் நுழைய முடியாது. திராவிட அரசியலை தமிழ் தேசிய அரசியல் கொண்டு தகர்ப்பேன், பார்ப்பன கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன் என்று இன்றைக்கு பார்ப்பன கூட்டம், பார்ப்பனர்களுடைய கைக்கூலிகள் இந்த மண்ணை ஆக்கிரமிக்க துடிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு படை கிளம்பி இருக்கிறது, கொள்கை ரீதியான படை. எங்கள் தலைவர் அண்ணன் வெண்மணியின் பின்னால் ஒரு கரும்சட்டை படை நிற்கிறோம். எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் பெரியாரின் கோட்டையை தகர்க்க முடியாது. இது பெரியாரின் பூமி, பெரியாருடைய வாரிசுகள், நாங்கள் அம்பேத்கருடைய வாரிசுகள். சொல்கிறான், பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன் என்றான். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ பெரியார் கோட்டையை தகர்த்துப்பாரு. பெரியாரின் கோட்டை சாதாரணமாக வந்ததல்ல. 67 நான் ஒரு சின்ன வரலாறை சொல்கிறேன், சீமானுக்கு சொல்கிறேன்.
1967 மொழிப்போர் நடந்தபோது மொழியை காத்த இனம் இந்த இனம். மொழியை சாதாரணமாக இந்த மொழியை காக்கவில்லை, பல உயிர்களை தந்து, எங்கள் உயிர்களை தந்து எங்களை நாங்களே எரித்து கொண்டு எங்கள் மொழிக்காக உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று இனம் இந்த தமிழினம். எனவே அப்படியெல்லாம் சாதாரணமாக திராவிட கோட்டையை தகர்ப்பேன் என்றால் இந்த மண்ணிலேதான், இந்த கோவை மண்ணிலேதான் பார்ப்பனியத்திற்கும் சீமானுக்கும் சமாதி கட்டுவோம். எச்சரிக்கையாக சொல்கிறேன், எவனெல்லாம் இந்த மண்ணை மக்களை இழிவுபடுத்துகிறானோ, இந்த மக்களை எவனெல்லாம் வந்தேன் என்று சொல்கிறானோ, அதே மண்ணிலேதான் சீமானுக்கு சவக்குழி வெட்டுவோம், கல்லறை கட்டுவோம். எச்சரிக்கையாக சொல்கிறேன். யாரை பார்த்து எப்படி திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எதிரெடுத்தான் நிறுத்துறான். தமிழ் தேசிய அரசியலை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவார்களாம். நான் சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். தமிழ் தேசியம் என்றால் நீ மிக சரியாக தெளிவாக உன்னுடைய அரசியலை நீ இந்த மண்ணில் பேச வேண்டும். ஒரு போலி தமிழ் தேசிய அரசியலை, இனவாத அரசியலை, மதவெறி அரசியலை, சாதிவெறி அரசியலை வைத்துக்கொண்டு இவன் தமிழ் தேசியம் என்று உளறிக் கொண்டிருக்கிறான், குடித்துவிட்டு பேசுகிறான். நாங்கள் படித்தவர்கள், இந்த அரசியலை புரிந்தவர்கள், சமூக நீதியை பேசுகிறவர்கள், பார்ப்பனை கடப்பாறையை கொண்டு நீ திராவிட கோட்டையை தகர்ப்பேன் என்று சொல்கிறாயே, எந்த பார்ப்பன கடப்பாறை இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் நுழைய முடியாத போது எந்த பார்ப்பன கடப்பாறை இந்த மக்களுக்கு கோவில் நுழைய அதிகாரமும் உரிமையை வாங்கி தந்தது? இந்த மக்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் எந்த பார்ப்பன கடப்பாறை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது? எந்த பார்ப்பன கடப்பாறை சாதி ஒழிப்பு அரசியலை பேசியது? எந்த பார்ப்பன கடப்பாறை சமத்துவ அரசியலை பேசியது? எந்த பார்ப்பன கடப்பாறை சமூக நீதியை பேசியது? எந்த பார்ப்பன கடப்பாறை சாதி ஒழிப்பை பேசியது? எந்த பார்ப்பன கடப்பாறை சக மனிதனை மனிதனாக மதித்தது என்று சொல்லுங்கள் பார்ப்போம் சீமானவர்களே. இது முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு எதிரான மாநாடு, சாதிக்கு எதிரான மாநாடு, மதவாதத்துக்கு எதிரான மாநாடு. ஆனால் நேரடியாக வராமல் ஏதோ குருமூர்த்திக்கு பிறந்த சீமான், பார்ப்பனருக்கு பிறந்த சீமான், கொள்ளைப்புறமாக எவனோ போடுகிற எலும்பு துண்டுக்கு வாலாட்டி கொண்டு தமிழ்நாட்டிலே ஒரு இனவாத அரசியலை முன்னெடுக்கிற சீமான் சொல்கிறான். ஐயா நம்ம ராமகிருஷ்ணன் ஐயாவை சொல்கிறான், அவன் நான் குருமூர்த்திக்கு பிறந்தேன்னா ராமகிருஷ்ணன் என்ன ராஜாஜிக்கு பிறந்தானான்னு கேட்குறான். யாரை பார்த்து நீ போடா வாடான்ற? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவர் செய்யாத போராட்டமா? எவ்வளவு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம். ஐயா ராமகிருஷ்ணனை பார்த்து சொல்கிறான் சீமான் அவன் இவன் என்று. ஐயா ராமகிருஷ்ணன் இந்த மண்ணில் போராடாத போராட்டமா? தமிழீழ மக்களுக்காக அவர் செய்யாத தியாகமா? அவர் போகாத சிறையா? டேய், தமிழீழ விடுதலைக்கு இங்கிருந்து தாண்டா ஆயுதமே கொடுத்தோம். அண்ணன் பிரபாகரனுக்கு ஆயுதம் இங்கிருந்து தாண்டா போச்சு. தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் ஐயா ராமகிருஷ்ணனும் அண்ணன் குளத்தூர் மணி தாண்டா பிரபாகரனுக்கே துப்பாக்கி சுட கற்றுக் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இருந்து தாண்டா நாங்கள் வெடிகுண்டே நாங்கள் தாண்டா கொடுத்தோம். இவர் என்னமோ அவர் வெடிகுண்டை வீசுவாராம், நாம் வெங்காயத்தை வீசுவான். பெரியாரின் கையில் இருக்கிற வெங்காயம் ஈரமாக இருக்கான். பெரியார் கையில் இருக்கிற வெங்காயம் ஈர வெங்காயம்னு சொல்கிறான். ஐயா கையில் இருக்கும்போது அந்த வெங்காயம் ஈரமாக இருந்துச்சு. நீங்கள் உண்மைதான், அவர் உண்மையிலே அவர் மனசு ஈரமான மனசு, எல்லா மனிதர்களையும் மதிப்பார். அவர் மனசு ஈரமான மனசு, அதனால் அது ஈரமாக இருந்துச்சு. ஆனால் தலைவர் வெண்மணியின் கையில் இருக்கக்கூடிய வெங்காயம் அது எப்போது வெடிக்கும் என்று தெரியாது, அது கொதித்து கொண்டிருக்கிறது. தலைவர் வெண்மணியின் கையில் இருக்கக்கூடிய வெங்காயம் அது நெருப்பாக இருக்கிறது. எங்கள் பெரியாரின் பிள்ளை, எங்கள் பெரியாரின் வாரிசு அண்ணன் வெண்மணியின் கையில் இருக்கக்கூடிய வெங்காயம் நெருப்பாக இருக்கிறது. அது எப்போது வெடிக்கும் என்று தெரியாது. வீசினம்னு வச்சுக்க சீமான், நீ செதறிடுவ. நன்றி, வணக்கம்.